வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம இந்த உண்டியல் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அ ரூ. 1,00,000 உண்டியல். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு பணம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உண்டியல் பற்றி நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து இந்த வீடியோ எடுக்கிறது. என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குதா அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க. கவுண்ட் பண்ணி பார்த்தேங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ ரூ. 5,000 அப்படின்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து கூட்டி பார்க்குறப்போ இந்த ரூ. 5,000 அப்படின்றது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி தான் இந்த ரூ. 1,00,000 உண்டியல்லையும் கரெக்டாக இருந்தது. அதுக்கடுத்து பாப்பாவுக்கு வந்து இந்த ரூ. 10,000 உண்டியல் இதுவுமே வந்து எண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக இருந்தது. அவங்களுமே வந்து இது மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீயூசபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இது வந்து ரீயூசபிள் தாங்க. நம்ம வந்து திரும்ப திரும்ப இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். ஆனால் இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது மாதிரியான டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீயூசபிளான்னு சொல்லி கேட்டிருந்தப்போ நான் வந்து ரீயூசபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நம்பர்ஸ் வந்து அழிக்கிறப்போ போயிடுச்சா, அதாவது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து போயிடுச்சான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக போயிடுச்சு. இது வந்து 2வது டைம் வந்து சரவணன் யூஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒரு 5,000 சேவ் பண்ணி ஏற்கனவே வந்துட்டு அக்கௌண்ட்டில் போட்டுட்டான். நேற்று ஷார்ட்ஸில் கூட நான் காட்டியிருப்பேன். ஸோ அது மாதிரி இதை வந்து அழித்தோம், தண்ணி தொட்டு அழித்தோம் அப்படின்னா போயிடுது. இதுலேயுமே வந்து இப்போ இந்த மாதிரி உண்டியல் வாங்குறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கர் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா போக மாட்டேங்குது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. இதுலேயுமே வந்து இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க பாருங்கள், இது வந்து போக மாட்டேங்குது தண்ணி தொட்டு அழிச்சோன்னா. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படின்னா கண்டிப்பாக போகாது அப்படின்றதுக்காக இது காட்டுறேன். அப்போ நான் வந்து எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் இது வந்து யூஸ் பண்ணி தான் இதில் வந்து அடித்தேன். அது வந்து தண்ணி தொட்டு அழிக்கிறப்பவே போயிடுச்சு. நமக்கு வந்து அந்த நம்பர்ஸுமே அப்படியே இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக. ஒருவேளை உங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் போகுமா அப்படின்றது மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு தண்ணி தொட்டு அழிக்கிறப்போ போயிடும். இல்லை ஒரு ஸ்கெட்சு வச்சு பண்ணுறப்போ போயிடும். இந்த மாதிரி அவங்க கொடுக்குறதுல வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறப்போ அது வந்து போக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக இது வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கடுத்து இது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இப்போ இந்த பாக்ஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 பாயிண்ட்டுக்கு மேலே ரேட்டிங் இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்குறீங்க அப்படின்றப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க திரும்ப திரும்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விலை கம்மியாக தான் வாங்கினேன். இதுவுமே மீஷோவில் தான் வாங்கினேன். ரேட்டிங் வந்து கம்மியாக இருந்தது போல் நான் அதை வந்து கவனிக்காமல் வாங்கிட்டேன். ஆனால் இது வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதியாக இல்லை. இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு வர்றது மாதிரி, இந்த இடம் ஏற்கனவே எடுத்துருச்சு. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு வர்றது மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தினாவே வந்து ரொம்ப இதாகிறது மாதிரிக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரேட்டிங் பார்த்து வாங்குகிறோம் அப்படின்றப்போ நல்லாவே இருக்கும் இது. அப்புறம் இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு இல்லை இந்த இடத்துல இது மாதிரி வந்து நீங்கள் இப்படி வந்து ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னாவே, கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஓப்பன் ஆகிக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த உண்டியலும் சரி, அதுக்கடுத்து இதுவும் சரி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போ என்னுடையது நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை இது. அதனால் டக்குன்னு வந்து எடுத்துக்கும், ஈஸியாக ஓப்பன் பண்ணிட முடியும். இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். வெறும் உண்டியலில் வந்து ஒரு பைசா வந்து போட்டு வைக்கிறது அப்படின்றப்போ நம்ம அதை வந்து எதுக்காவது யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ரூ. 1,00,000 சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, சேவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் அதே 1,00,000 அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது கோல்டு மாதிரி ஏதாவது வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்போ அதோடைய வேல்யூ வந்து கொஞ்சமாவது அதிகரிக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன்.
இப்போ இது வரைக்கும் இதில் என்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி ஃபஸ்ட்டு இதை வந்து சேவ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ இந்த ரூ. 1,00,000 உண்டியலில் பேக் சைடு வந்து நான் திருப்பி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து வச்சு இப்படி இப்படி ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னாவே ஓப்பன் ஆகிடுது. ஸோ இது எதுக்காக இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ரேட்டிங் பார்த்து வாங்காமல் நான் வந்து விட்டுட்டேன். பாருங்கள், ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற இதெல்லாமே வந்து ஆடுது பாருங்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி போட்டு வாங்கினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இது வந்துட்டு ஒரு 200க்குள்ளே 180 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இதில் வந்துட்டு என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இது வந்துட்டு காட்டுறேன். ஸோ இதில் வந்து என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது மாதிரி ரூ. 500 நோட்டு, அதுக்கடுத்து வந்து 200, 100 இந்த மாதிரி வந்து என் கையில் என்ன அமௌண்ட் எல்லாம் இருந்ததோ அது எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாக இருந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நான் வந்து சேவ் பண்ணேன். இந்த மாதிரி 2-3 நோட்டெல்லாம் சேர்ந்து கூட நான் போட்டிருப்பேன். முக்கியமாக வந்துட்டு எனக்கு மாதத்துக்கு வீட்டுக்கு செலவு கொடுக்குறது, அந்த அமௌண்ட்லாம் என்னால் நினச்சா செலவு பண்ண முடியும். ஆனால் நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நோட்டை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டுருவேன். போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதில் தான் வந்து சேவ் பண்ணுவேன். இந்த நோட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைமு இந்த உண்டியல் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணினப்போ இந்த 786 அப்படின்ற ரூபா நோட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணினேன். இது வந்து இந்த நம்பர் வந்து கிடச்சிதுன்னா ரொம்ப லக்கி அப்படின்றது மாதிரி நான் நிறைய விஷயம் வந்து இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி 786 அப்படின்னு சொல்லி இருக்கிற நோட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அது கூட இதை வந்து எடுத்து வச்சுருவேன். பேலன்ஸ் இருக்கிறது மேபி இந்த உண்டியல்லே வந்து திரும்ப நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் இல்லையா? ஸோ அதனால் இதையுமே வந்து உண்டியல்லே போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அமௌண்ட்டு தான் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்றத இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள் முன்னாடியே வந்து கவுண்ட் பண்ணுறேன். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 786 அப்படின்றத எடுத்து தனியாக நான் வச்சுட்டேன். திரும்ப இதிலே தான் வந்து சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்துட்டு உங்கள் முன்னாடியே கவுண்ட் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அமௌண்ட்டில் நான் எவ்வளோ ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட போகிறேன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன்.
இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, இதில வந்து திரும்ப நான் வந்து சேவ் பண்ண போறேன் அப்படின்றதுனால, இந்த நோட்ட வந்து நான் இது உள்ளுக்கே வச்சுட்றேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா? அதையுமே வந்து இதில வைக்கிறேன். இதில மொத்தத்துக்கு வந்து எவ்வளோ ரூபாய் இருந்துச்சு அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணோம்ல, அதில வந்து டோட்டலா எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் வந்து கரெக்ட்டா கவனிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். அது கூடவே வந்துட்டு இந்த இருக்கக்கூடிய ரூபா நோட்ல ஒரு ரூ. 10,000 மட்டும் நான் என்னுடைய அக்கவுண்ட்ல போட்டு வச்சிடலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல. ஏன்னா அது வந்துட்டு நான் திரும்ப திரும்ப எடுக்க மாட்டேன். அதில ஒன்ஸ் போட்டேன் அப்படின்னா, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்றதுக்கு மட்டும் நேர்ல போய் எடுக்கணும். நம்மளுக்கு ஏடிஎம் இருந்தா தான் டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்போம். இது வந்து நம்ம நேர்ல போய் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கே வந்து கொஞ்சம் மலப்பா இருக்கும் இல்லையா? எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரமும் கூட. ஸோ, அதுக்காக நான் போயிட்டு எடுக்க மாட்டேன். அதனால தான் நான் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிற அமௌண்ட்ட என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல தான் போடுவேன். அது மாரி இதில ஒரு 10,000த்த கொண்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல போட்டு வச்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்ப இந்த உண்டியல்ல இருந்துச்சுன்னா, அது அப்படியே தான் இருக்கும். வெறும் பணமா மட்டும் தான் இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு அக்கவுண்ட்லயோ, இல்ல வந்துட்டு ஒரு நகையோ எடுக்கிறோம், ஏதோ ஒரு கோல்டு காயின் எடுக்கிறோம் அப்படின்றப்போ, அதோடைய வேல்யூ இருக்க இருக்க அதிகரிக்கும். இப்ப நேத்து ஷார்ட்ஸ்ல கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உண்டியல் வாங்கி வச்சு சேவ் பண்ணது. அதுக்கடுத்து அவங்க அந்த 100 மில்லிகிராம் கார்டு வந்து வாங்கிட்டு, அத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி நான் வந்து நேத்து ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அத பார்த்துட்டு திரும்ப எனக்கு வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து இத சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. அதில சேவ் பண்ணியிருந்த 10,000 ப்ளஸ் அந்த கார்டெல்லாம் சேர்த்து கொண்டுட்டு போய் கடையில மங்கல்ல குடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு பிளானிங்கா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ, உண்மையாவே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதில வந்து நம்ப மட்டும் முன்னேறணும், இல்ல நம்ப மட்டும் சேவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம, நம்ம வந்து சொன்னத வச்சு ஒருத்தவங்க ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதப்போ, ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களுமே வந்து இது மாதிரி பார்த்துட்டு, ஏதாவது வந்து சேவ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1000, 2000மாவது சேவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த விஷயங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து எனக்கு அனுப்பின அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல குடுக்குறேன். நீங்களுமே வந்து இது மாரி சேவ் பண்ணி, ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில இருக்கு. இல்ல ஒரு 100 மில்லிகிராம் கார்டு வந்து இருக்கு. அத வந்து இந்த அளவுக்கு சேவ் பண்ணிட்டு, அத ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி, நம்ப நகையா எடுக்கிறப்போ அதுக்கு வேஸ்டேஜோ, இல்ல ஜிஎஸ்டி இந்த மாரி எதுவுமே குடுக்காம நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றப்போ, நமக்கு நெறையவே பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ, அதுக்காக தான் இந்த டீட்டெயில்லாம் வந்து சொல்றேன். கண்டிப்பா அது மாரி வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி உண்டியல் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து குடுக்குறேன். தேவைப்படுறவங்க இதே மாதிரி வாங்கி கூட நீங்க வந்து சேவ் பண்ணலாம். இல்ல ஒரு சாதாரண உண்டியல் வச்சு நம்ம சேவ் பண்றோம் அப்படின்றப்போ, அதில என்ன அமௌண்ட் சேவ் பண்றோம்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ, என்ன அமௌண்ட் சேவ் பண்றோன்றது நமக்கு தெரியாது. ஆனா, இந்த மாதிரி ஒரு இப்போ வந்துட்டு இதில ஒரு நம்பர் இருக்கு அப்படின்றப்போ, நம்ம வந்து சேவ் பண்றது வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வர்றப்ப, நமக்கு வந்து ஈஸியா தெரியும். ஓகே இந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணத்தில வேஸ்ட் பண்ணாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றது மாரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. பார்க்குறப்பவே சரி ஓகே நம்மளாலயும் முடியுது. ஏதோ ஒண்ணு பண்றோம் பிரயோஜனமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ சேவிங்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றது பெருசு கிடையாது. அதில எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து விஷயமே. உங்களாலயும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சேவிங்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.